நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் பரிசுத்த நாமத்துக்கு கோடி 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 சூத்திரம் உண்டாவதாக. ஆமேன். நீங்களா கர்த்தருக்குள் சந்தோஷமா இருக்கீங்களா? கர்த்தருக்குள் சந்தோஷமா இருப்பதே நம்முடைய பலனா இருக்கிறது. ஆமேன். ஆமா, சத்தியத்தை அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும் அப்படின்னு நமக்கு வேதம் சொல்லுது இல்லைங்களா? ஆமா, நம்ம ஃபர்ஸ்ட்லேயே பார்த்தோம். சத்தியமாகவும் குமாரனாகவும் ஆவியானவராகவும் இருந்துதான் கர்த்தர் நம்மளுக்கு என்ன பண்றாங்க, எல்லா விதத்திலையும் விடுதலையும் ஜெயத்தை கொடுத்துட்டு வராங்க. நம்ம பார்த்துட்டு இருக்கோம் இல்லைங்களா? 29ஆம் அதிகாரம் வரலையும் கர்த்தர் நமக்கு அழகாக சொல்லி கொடுத்துட்டு வந்துன்னு இருக்காங்க. யாக்கோபு ரபேக்காக்கு கீழ்ப்படிஞ்சு அந்த லாபான் வீட்டுக்கு போகிறத நம்ம பார்க்குறோம். அந்த இடத்துல முத கர்த்தர் என்ன பண்ணுறாங்க, அவன் படுத்துக்கிட்டு இருக்கிற இடத்துல அங்கே ஒரு தரிசனத்தை காமிச்சு பரலோக வாசல் திறந்திருக்கிறதையும் அங்கே ஏஞ்சல்ஸு வருகிறதையும் போகிறதையும் பார்க்குறான். கர்த்தர் அங்கேருந்து பேசி யாக்கோபை ஆசீர்வதிக்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஆமாம், அந்த இடத்துல ஒரு பொருத்தனையும் செஞ்சு கர்த்தர் இந்த இடத்துல எனக்கு தன்னை காண்பித்தார். பரலோக வாசலை திறந்து கர்த்தர் தன்னை எனக்கு வெளிப்படுத்தினார் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல பெத்தேல் அப்படின்னு பேர் வைக்கிறதையும் அங்கே ஒரு பொருத்தனை செஞ்சுட்டு நான் போகும்போது வரும்போதும் எனக்கு நீங்கள் நான் ஆசீர்வாதத்தோடு எனக்கு சாப்பிட்றதுக்கு சாப்பாடு போட துணி கொடுத்து இங்கே சமாதானத்தோடு நான் என்னை திரும்பவும் வர செஞ்சிங்கன்னா உங்களுக்கு நான் ஒரு ஆலயத்தை கட்டுறேன், முற்றிலும் நான் தசம பாகம் கொடுக்குறேன் அப்படி சொல்லிட்டு ஒரு பொருத்தனை ஒன்று யாக்கோப் செய்கிறத நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? இது நம்ம லேயால் அதாவது மனிதர்கள் நமக்கு தகுதி பார்த்து அன்பு செய்வாங்க. அவங்க பேக்ரவுண்டு எப்படி இருக்குது, அவங்க நல்லா படிச்சிருக்காங்களா, பணம் இருக்கா, சிலர் அழகாக இருக்காங்களான்னு பார்ப்பாங்க, சிலர் வசதியாக இருக்கிறாங்களா அப்படின்னு பார்ப்பாங்க. இதெல்லாம் மனிதர்கள் பார்த்துட்டு நேசிக்கிறது மனிதர்களில் இல்லைங்களா? அப்படியே நேசித்தாலும் அது நிரந்தரமாக இருக்குமான்னு நம்ம சொல்ல முடியாது. ஆனால் கர்த்தர் நம்மக்கிட்ட எந்த தகுதியும் இல்லாத நம்மளை நேசிக்கிறவர், நம்ம குறைகளை பார்க்காம கர்த்தர் நேசம் உண்மையாக இருக்கும், அது நிரந்தரமாக இருக்கும் அப்படின்றத லேயால் தெரிஞ்சுக்கிறாங்க இல்லைங்களா? நம்ம கூட எல்லாம் ஒரு விதத்தில் ஒரு காலகட்டத்தில் லேயால் மாதிரி கர்த்தரை தெரிஞ்சுக்கணுங்க தான் இல்லையா? ஆமேன். அதுக்காக கர்த்தர் கோடி கோடி சூத்திரம். இப்போ நம்ம ஆதியாகமம் 30வது அதிகாரத்தில் கர்த்தர் நமக்கு என்ன சொல்லித்தராங்க நம்ம பார்க்கலாம். 30:1 ராகேல் தான் யாக்கோபுக்கு பிள்ளைகளை பெறாததை கண்டு தன் சகோதரியின் மேல் பொறாமை கொண்டு யாக்கோபை நோக்கி, எனக்கு பிள்ளை கொடும், இல்லாவிட்டால் நான் சாகிறேன் என்றார். அப்பொழுது யாக்கோபு ராகேலின் மேல் கோபம் கொண்டு, தேவன் அல்லவோ உன் கர்ப்பத்தை அடைத்திருக்கிறார், நான் தேவனா என்றான். அப்பொழுது அவள், இதோ என் வேலைக்காரியாகிய பில்காள் இருக்கிறாளே, அவள் என் மடிக்கு பிள்ளைகளை பெறவும் அவளால் ஆகிலும் என் வீடு கட்டப்படவும் அவளிடத்திலே சேரும் என்று சொல்லி அவனுக்கு தன் வேலைக்காரியாகிய பில்காளை மனைவியாக கொடுத்தாள் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். ராகேல் ஏன் லேயால் மேலே பொறாமப்படுறா அப்படின்னா, அவன் என்ன நினைக்கிறான், நீ வேலைக்கு போகிறன்னு சொல்லிட்டு என்ன பண்ணுற, நீ லேயால் வீட்டுக்கே போயிடுற, அதான் அவளுக்கு மட்டும் குழந்தை பிறகுது, எனக்கு மாத்திரம் குழந்தை இல்லை அப்படின்னு சொல்கிறா. அதுக்கு யாக்கோபுக்கும் வந்துடுச்சு, கடவுள் தானே உன் கர்ப்பத்தை அடிச்சிருக்காரு, வேணா கடவுளா குழந்தை கொடுக்க அப்படின்னு யாக்கோபாங்க கோபமாக சொல்கிறது நமக்கு தெரியுதாங்க. அப்போ அதை சொல்கிறா, இந்த மாதிரி என் வேலைக்காரியை அவனுக்கு மனைவியாக கொடுக்குறேன், அவளாலாவது என்னுடைய குடும்பத்துக்கு குழந்தை வரட்டும் அப்படின்னு பார்க்கலாம். நான் 5 படிக்கிறேன். பில்காள் கர்ப்பவதியாகி யாக்கோபுக்கு ஒரு குமாரனை பெற்றாள். அப்பொழுது ராகேல், தேவன் என் வழக்கை தீர்த்து என் சத்தத்தை கேட்டு எனக்கு ஒரு குமாரனை கொடுத்தார் என்று சொல்லி அவனுக்கு தான் என்று பெயரிட்டாள். இங்கே படிக்கிறது நீங்கள் கவனமாக கவனிச்சிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். என்ன சொல்றா, என்ன சொல்லி தான்னு பேர் வைக்கிறா ராகேல்?
கர்த்தர் என் சத்தத்தை கேட்டு எனக்கு ஒரு மகனை கொடுத்தான்னு சொல்றா. ஆனா அது யாரு பெத்தெடுத்தது அந்த குழந்தைய? ராகேலுடைய வேலைக்காரி பில்கால் அந்த குழந்தைய பெத்தெடுக்கிறா. ஆனா ராகேல் என்ன சொல்றா? கர்த்தர் என் சத்தத்தை கேட்டு எனக்கு ஒரு மகனை கொடுத்தார். அப்ப தெரியுதுங்களா, வேலைக்காரி வேலை என்னன்னா ஒரு வேலை செய்யற மாதிரி தான் குழந்தைய பெத்து கொடுக்கறது. புரியுதுங்களா? அதை தான் அங்க ஆகாரு மிஸ்யூஸ் பண்றா, வேலைக்காரி ஸ்தானத்தை. இப்ப தெரியுதுங்களா ஆகார் என்ன தப்பு செஞ்சாருன்னு? இங்க இந்த சம்பவத்தை வச்சு நல்லா தெரிஞ்சிருக்கும் கர்த்தர் நமக்கு அங்க சொன்னது. கர்த்தர் அங்க எவ்வளவு அழகா நம்மளுக்கு கத்து கொடுத்துருக்காரு பாருங்க ஆகாரை பத்தி. அவ வேலைக்காரிய மட்டுமே ஆகார் இருந்திருந்தா இஸ்மாவேல் யாரோட மகனா வளர்ந்திருப்பான்? சாரோளுடைய மகனா வளர்ந்திருப்பான். அவன் துஷ்டனா ஆயிருக்க வேண்டி இருக்காது. இன்னைக்கும் பாருங்க, அவன் பட்டயத்துல தான் அவன் பிழைக்கணும். அவன் கண்ணை வச்சு எல்லார்கிட்டையும் எதிரா சுத்தி அவனை சுத்தி எதிராளிங்க தான். அப்படிதான் இப்போ வரலையும் பிழைச்சிட்டு இருக்கான் கர்த்தர் சொன்ன மாதிரி துஷ்டனா. இதுக்கு காரணம் யாரு? ஆகார். ஏன்னா ஆகார் வேலைக்காரியாவே குழந்தை பெத்து கொடுத்து வேலைக்காரியா இருந்திருந்தா இன்னைக்கு இத மாதிரி ஒரு துஷ்ட சன்னதி வந்திருக்காது. புரியுதுங்களா? இப்போ ஆகார் செஞ்ச தப்பு இங்க நல்லா தெரியுது பாருங்க. அதே மாதிரி ஆகாருக்கு முன்னாடி தான் கேத்தூரால் வந்தான்றதும் இங்க தெரியுது. இங்க பாருங்க, கர்ப்பத்தை கர்த்தர் அடைச்சாரு. லேயாளுக்கு குழந்தை பிறக்குது, எனக்கு குழந்தை பிறக்கல. அப்படின்னா என்ன? கர்த்தர் கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறாரு. இங்க அங்க சாரால் சொல்றா அதை தெரிஞ்சுக்கிட்டு. கேத்துரால் குழந்தை பெத்துக்கிறா, சாரால் பிறக்கல, அதனால கர்த்தர் என் கர்ப்பத்தை அடிச்சிருக்கிறாருன்னு தெரியுதுங்களா? அப்ப ஆகார் முன்னாடி கேத்துரால் கல்யாணம் பண்ணான்றது தெளிவாகுதுங்களா? இங்க அதே மாதிரி யாக்கோபு சொல்றாரு, லேயால் குழந்தை பெத்துக்கிறான்னா கர்த்தர் உன் கர்ப்பத்தை அடைச்சிருக்கிறாரு, நான் தேவன் நான் குழந்தைய கொடுக்க அப்படின்னு சொல்றாரு. அப்ப தெரியுதுங்களா? அங்க ஆகார் முன்னாடி தான் கேத்துரால கல்யாணம் பண்ணதும் தெரியுது. அதே மாதிரி ஆகார் அவ ஸ்தானத்தை மிஸ்யூஸ் பண்ணா அப்படின்றதும் இங்க தெரியுது. இங்க பில்கால் பாருங்க, குழந்தை பெத்து கொடுக்குறா, அவ்வளவுதான் வேலைக்காரியா இருக்கிறா. ஆமே. அப்புறம் நம்ம அப்படியே பார்த்தாக்கா பார்த்துட்டே வந்தா இந்த 30ஆம் அதிகாரத்துல முழுசும் நம்ம பார்த்தா ராகேல் கூட லேயால் கூட ராகேலோட வேலைக்காரி கூட லேயாலோட வேலைக்காரி கூட என்ன பண்ணுறாங்க, அதை பெற்றுக்கிறத 30ஆம் அதிகாரத்தில் நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? லேயாலுக்கு 6 குழந்தை, 5 பையன் 1 பொண்ணு, தீனாள்ன்றவ இல்லையா? இவளுக்கு ராகேலுக்கு 2 பேர் இல்லைங்களா? ராகேலுடைய வேலைக்காரிக்கு 2 பேரும், லேயாளுடைய வேலைக்காரிக்கு ஒருத்தர் 3 பேரும், இவளுக்கு ஒரு 6, அவளுக்கு ஒரு 2, மொத்தம் 12 குழந்தைங்கள என்ன பண்றாரு. இன்னும் இங்க பென்யமின் பிறக்கல. 30:25 ராகேல் யோசேப்பை பெற்ற பின் யாக்கோபு லாபானை நோக்கி, நான் என் ஸ்தானத்திற்கும் என் தேசத்திற்கும் போக என்னை அனுப்பிவிடும். நான் உமக்கு ஊழியம் செய்து சம்பாதித்த என் மனைவிகளையும் என் பிள்ளைகளையும் எனக்கு தாரும். நான் போவேன். நான் உம்மிடத்தில் சேவித்த சேவகத்தை நீ அறிந்திருக்கிறீர் என்றான். அப்போது லாபான், உன் கண்களில் எனக்கு தயவு கிடைத்ததே, ஆனால் நீ இரு, உன் நிமித்தம் கர்த்தர் என்னை ஆசீர்வதித்தார் என்று குறிப்பினால் அறிந்தேன். உன் சம்பளம் என்னதென்று எனக்கு சொல், நான் அதை தருவேன் என்றான். அப்படி நம்ம பார்க்குறோம். இங்கே இது பிள்ளைகள் எல்லாம் பிறந்ததுக்கு அப்புறம் ராகேலுக்கும் ஒரு குழந்தை பிறந்துடுச்சு. அதுக்கப்புறம் என்ன பண்ணுறாங்க, நான் போய் போகிறேன் அப்படி சொல்லிட்டு யாக்கோபு கேட்குறாரு லாபான் கிட்ட இல்லைங்களா? அப்போ லாபான் சொல்கிறார் பாருங்க, கண்ணில் எனக்கு தயவு கிடைச்சா நீ இங்கே இரு, கர்த்தர் உன்னால் என்ன ஆசீர்வதித்திருக்கிறார் அப்படின்னு லாபான் சொல்கிறாரு. இந்த இடத்துல லாபானோட நல்ல குணம் நமக்கு தெரியுது. யாரும் தன்னை தாழ்த்தி இதை மாதிரி சொல்ல மாட்டாங்க. அது ரொம்ப நல்ல குணம். அது இந்த தாழ்மை நிறைய பேருக்கு இருக்கிறது இல்லை.
நம்ம எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும் தன் கீழே வேலை செய்கிறவங்களால நமக்கு ஆசீர்வாதம் இருக்குது, நன்மை இருக்குது அப்படின்னா அதை மனதார அவங்கக்கிட்ட சொல்லும் போது அதனால் நமக்கு தாழ்மை வராது, அதனால் நமக்கு பெருமை தான் வரும், நம்ம மதிப்பு கூடும். ஆனால் என்ன செய்கிறாங்க, ஐயோ நம்ம மதிப்பு குறைஞ்சிரும் அப்படின்னு நிறைய பேர் சொல்ல மாட்டாங்க. அது என்ன ஆகும் நாளடைவில்னு பார்த்தா பெருமை வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். பெருமை வர்றதுக்கு ஸ்டார்ட் ஆகிடும். பெருமை ரொம்ப டேஞ்சருங்க. இந்த பெருமையும் பொறாமையும் இந்த ஜாடிக்கேற்ற மூடி மாதிரி. இது ரெண்டுமே அந்த பாய்சன் மாதிரி ஒரு மனிதனுக்கு, ஸ்லோ பாய்சன் மாதிரி. லாபான் மாதிரி நம்ம இருக்கணும். தன் எவ்வளோ பெரிய ஆளாக இருந்தாலும், அவன் எவ்வளோ சின்னவனாக இருந்தாலும் இல்லைங்களா, அவனால் தயவு செஞ்சு என்னை விட்டு போகாத, உன்னால் நான் ஆசீர்வதிக்கப்பட்டிருக்கேன் அப்படின்னு எல்லாராலையும் சொல்ல முடியாது. அந்த தாழ்மையும் நன்றி உள்ளம் இருந்தால் மட்டும்தான் சொல்ல முடியும். அது நமக்கு வேணும். இந்த குணம் ரொம்ப அவசியம் தேவனுடைய பிள்ளைகளுக்கு. எதுக்கோ நம்ம உபவாசம் எடுத்து ஜெபிக்கிறோம். ஆனால் இந்த பொறாமைக்கும் பெருமையும் நமக்குள்ளே இருக்கிறது நமக்கு தெரியும். அதுக்கு பாஸ்டிங் ப்ரேயர் பண்ணி கர்த்தர்கிட்ட கர்த்தருடைய தாழ்மையும் தயவையும் வாங்கிக்கணும். இது ரெண்டும் பிசாசு குணம். பொறாமையும் பெருமையும் பிசாசுடைய பிரதான குணம். இது தேவனுடைய பிள்ளைகளுக்கு இருக்கக்கூடாது. அது இருக்குது. உங்களுக்கு ஒருத்தரை பார்த்து ஒரு மாதிரி பொறாமை வருது, அவங்க முன்னாடி உங்களை தாழ்த்த முடியல அப்படின்னா உடனே பாஸ்டிங் இருந்து அதுக்காக நீங்கள் ப்ரேயர் பண்ணி சரியாகுங்க. அப்படி இல்லைன்னா அது வளர விட்டாக்கா நம்ம அந்த தப்பு செய்கிறோன்னு தெரிஞ்சாலும் அதுலேருந்து நம்மளால் வெளியே வர மாட்டோம், வெளியே வர முடியாது. கடைசியில் அவங்க முடிவு பரிதாபமாக இருக்கும். இது நல்ல ஒரு குணம். நம்ம இந்த மாதிரி ஒரு தாழ்மையாக இருக்கிறது. அது லாபான்கிட்ட எனக்கு ரொம்ப பிடிச்சது. சோத்திரம். அந்த குணம் நம்மளுக்கும் வேணும். தேவனுடைய பிள்ளைகளுக்கு கர்த்தர் அதெல்லாம் கிஃப்டாக கொடுக்குறது. தாழ்மையின் தற்சுரூபம் யார்? கர்த்தர். அவருடைய வல்லமையும் அவர் மகிமையும் அவருடைய மகத்துவத்துக்கும் அவரெல்லாம் மனிதனாக வர ஐயோ உடம்பெல்லாம் நடுங்குது. ஒரு மனிதனாக வந்ததும் அவரை கன்னத்தில் அடி வாங்குறதும், தாடி பிச்சு இழுக்கிறதும், காரி துப்புறதும், எட்டி உதைக்கிறதும், பரியாசம் பண்ணுறதும், கொட்டுறதும், ஐயோ அந்த மாதிரி ஒரு தாழ்மை, அந்த தாழ்மை நமக்கு வேணும் இல்லைங்களா? அந்த இடத்துல ஒருத்தவங்களால் நமக்கு ஒரு நன்மை வருதுன்னா அது உடனே சொல்லி பாராட்டுறது தப்பு இல்லை. அவங்களுக்கு சொல்லி பொய் ஒன்று சொல்கிறதில்ல, உன் நிஜத்தை சொல்கிறது தப்பு கிடையாதுல்ல. சொல்லி பாராடுறது தப்பு இல்லை, தேங்க்ஸ் சொல்கிறதுல தப்பு இல்லை. நம்ம பெரிய ஆள், அவங்க நம்ம கீழே வேலை செய்கிறவங்க, வேலை செய்கிறதுக்கு கூலியை கொடுத்துட்றோம், அவங்களுக்கு எதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும், அவங்களுக்கு எங்கே பாராட்டணும்? அந்த குணம் நமக்கு வரக்கூடாது இல்லையா? ஆமே. ஓகே. அவர் உனக்கு என்ன சம்பளம் வேணும் அப்படின்னு சொல்லி கேட்குறாங்க. அங்கே இவர் சொல்கிறார், யாக்கோபு சொல்கிறார், எனக்கு எதுவுமே வேண்டாம் சம்பளம், இங்கே நிறையா இருக்குது, புள்ளி புள்ளி வரி கருப்பு அப்படி வெள்ளை அப்படின்னு கன்ஃபியூஸ் ஆகாதீங்க. அது ஒன்றும் இல்லை. சிம்பிளாக சொல்லணுன்னா வெள்ளாடு செம்மறியாடும் பிளேனாக இருக்கிறது எனக்கு கொடுங்க, வெள்ளாடும் செம்மறியாடுகளும் புள்ளி புள்ளியாக வரியாக இருக்கிறது நீங்கள் வச்சுக்கோங்க, இது ஏன் சம்பளம் இது உன் சம்பளம் அப்படி சொல்கிறாரு. அவ்வளோதான். அங்கே புள்ளி புள்ளி வரியாக இருக்கிற ஆடுகள் எல்லாமே யாருக்கு சொந்தம்னு சொல்கிறாரு யாக்கோபு? அவங்க லாபானுக்கு சொந்தம். லாபான் என்ன பண்ணுறாரு, அவங்க பிள்ளைங்க கிட்ட கொடுத்துட்டு, அவங்க பிள்ளைங்க எங்கே இருக்காங்க அப்படின்னா யாக்கோபு இருக்கிறதுக்கும் லாபானுடைய பிள்ளைகள் இருக்கிறதுக்கும் ஒரு 3 நாள் நடந்து போனாதான் அவங்க இருக்கிற ஊர் வரும். அவ்வளோ தூரத்தில் யார் இருக்கிறது? லாபான் அவங்க பசங்க இருக்கிறாங்க, யாக்கோபு இங்கே இருக்கார். அப்போ நம்ம இந்த அதிகாரத்தில் பார்த்தாக்கா யாக்கோபு கிட்ட இருக்கிற அந்த பிளெயினாக இருக்கிற
செம்மறி ஆடும் வெள்ளை ஆடும்னா பறந்து நிறைய குட்டி போடுது, அது பலனாகவும் இருக்குது இல்லையா. அங்கே என்னவோ ட்ரிக்ஸ் பண்ணுறாரு. அது எல்லாம் பொதுவாக நம்ம சொல்லணும்னா அது ஒரு ஞானத்துக்கு கூட தேவனுடைய ஆசீர்வாதம், அவ்வளோதான் இங்கே இல்லைங்களா. ஆமாம், இது நம்ம 30வது அதிகாரத்தில் பார்க்குறோம். 31வது அதிகாரத்தில் பார்க்கணும் அப்படின்னா, பின்பு லாபானுடைய குமாரர் தங்கள் தகப்பனுக்கு உண்டானவைகள் யாவையும் யாக்கோபு எடுத்துக்கொண்டான் என்றும், எங்கள் தகப்பனுடைய பொருளாலே இந்த செல்வத்தையெல்லாம் அடைந்தான் என்றும் சொன்ன வார்த்தைகளை யாக்கோபு கேட்டான். லாபானின் முகத்தை யாக்கோப் பார்த்தபோது அது நேற்று முந்தின நாள் இருந்தது போல இல்லாமல் வேறுபட்டிருக்க கண்டான் அப்படின்னு நம்ம பார்க்குறோம். இங்கே ஒரு சலசலப்பு வருது. மச்சான் மாமனார் மருமகனுக்குள்ள அந்த பிரச்சனை ஸ்டார்ட் ஆகுது. கர்த்தர் யாக்கோபை நோக்கி, உன் பிதாக்களுடைய தேசத்திற்கும் உன் இனத்தாரிடத்திற்கும் நீ திரும்பி போ, நான் உன்னோட கூட இருப்பேன் என்றார். அப்பொழுது யாக்கோபு ராகேலையும் லேயாலையும் வெளியிலே தன் மந்தையிலிடத்தில் அழைப்பித்து, இங்கே நீங்கள் அப்படியே தொடர்ந்து படிச்சுட்டு போனீங்கன்னா நம்மளுக்கு எங்கே 31:1 வசனத்தில் லாபானுடைய பிள்ளைகள் என்ன சொல்கிறாங்க, அவங்க அப்பா கிட்ட, அவன் யாக்கோபு உன் மந்தையெல்லாம் எடுத்துக்கினான், உன் சொத்தெல்லாம் என்ன பண்ணிட்டான், அவனுக்கு சேர்த்துக்கிட்டான், உன் மருமகனுக்கே எல்லாம் கொடுத்துட்டுனா எங்களுக்கெல்லாம் என்ன கொடுப்ப அப்படின்னு சொல்லிட்டு என்ன பண்ணுறான், அவங்க அப்பா கிட்ட பேசுகிறத இதை யாக்கோபு கேட்குறாரு. கேட்குறதும் மட்டும் இல்லாமல் லாபான் தலை கெடுத்துட்டாங்க அப்படி பேசி. அது எப்பவும் முகம் இருந்த மாதிரி லாபான் முகம் இல்லை யாக்கோபு பார்க்கும்போது. அப்போ கர்த்தர் என்ன சொல்கிறாரு, நீ என்ன பண்ணு, உன் பிதா தேசத்துக்கு நீ விட்டு வந்த இடத்துக்கு நீ போ அப்படின்னு கர்த்தரும் இங்கே தரிசனத்தோட பேசுகிறத நம்ம பார்க்குறோம். அப்போ கர்த்தர் பேசின உடனே யாக்கோபு என்ன சொல்கிறாரு, அவங்க லேயாலையும் ராகேலையும் வரச்சு பேசுகிறாரு. பேசின மாதிரி கர்த்தர் என்னோட பேசினாரு, அவங்க 2 பேர்கிட்டையும் சொல்கிறாரு, நான் இத்தனை வருஷமாக இருந்துட்டேன், கர்த்தர் என்னை ஒரு வர வழியில் கர்த்தர் தரிசனமானார்ல, அதை அவங்கக்கிட்ட சொல்கிறாரு. 31:11 அன்றியும் தேவதூதன் ஒருவர் சொப்பனத்திலே யாக்கோபே என்றார், இதோ இருக்கிறேன் என்றேன். அப்போது அவர், உன் கண்களை ஏறெடுத்து பார், ஆடுகளோட பொலியும் கடாக்கள் எல்லாம் கலப்பு நிறமும் புள்ளியும் வரி உள்ளதா இருக்கிறது, லாபான் உனக்கு செய்கிற யாவையும் கண்டேன். அப்படின்னா இவனுக்கு சம்பளமாக கொடுக்கறது அவன் பட்டியில் இருக்கு, ஆட்டுப்பட்டியில் இருக்கு, திருடிக்கிறான் இவன், அதை நான் பார்த்தேன் அப்படின்னு கர்த்தர் இவங்ககிட்ட சொல்கிறார். பாருங்க, கர்த்தர் என்ன மாதிரி நம்மளை கவனிக்கிறார் பாரு. நமக்கு தெரியாமல் இருக்கலாம், ஆனால் நமக்கு யாராவது துரோகம் செஞ்சாலோ, நமக்கு யாராவது கெடுதலை செஞ்சாரோ அது கர்த்தர் பார்ப்பாரு. தேவ பிள்ளைகள்ன்றது சாதாரண பட்டம் இல்லைங்க. நம்மளை பெத்தெடுக்கிற அப்பா அம்மாவுக்கு கூட நமக்கு யார் விரோதமாக கலகம் பண்ணுறாங்க, துரோகம் பண்ணுறாங்கன்னு நம்மளை பெற்ற அப்பா அம்மாவுக்கு தெரியாது. நம்ம பரம தகப்பன் அவர் ரத்தத்தை கொடுத்து பெற்றார் இல்லையா, கர்த்தருக்கு தெரியும் நம்மளை யார் என்ன செய்கிறாங்க, நம்மளை யார் நேசிக்கிறாங்க, நம்மளை யார் வெறுக்கிறாங்க, நம்மளை யார் நம்ம முன்னாடி நடித்து பேசி பின்னாடி யார் வஞ்சனை செய்கிறாங்க, எல்லாம் கர்த்தர் பார்த்துட்டு இருக்காரு. அதனால் தெய்வ பிள்ளைகள் எதுக்கும் கவலைப்படாதீங்க, எதுக்கும் நீங்கள் கவலைப்படாதீங்க. ஐயோ என்னை இப்படி பேசுகிறான், அப்படி செய்கிறான், அப்படி வஞ்சிக்கிறான், அப்படி ஏமாத்துறான், நீங்கள் கவலைப்படாதீங்க. அதெல்லாம் பார்க்க கர்த்தர் இருக்கிறார் உங்களுக்காக வழக்காட. அதனால் நீங்கள் எப்பவும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க. புரியுதுங்களா? உங்களுக்காக கவலைப்பட கர்த்தர் இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க? நம்ம எதுக்கு கவலைப்படணும்? அல்லேலூயா, ஆமென். இங்கே கர்த்தர் யாக்கோபுக்கே தெரியல இதெல்லாம் செய்கிறது, ஆனால் கர்த்தர் பார்த்துட்டு சொல்கிறது நமக்கு தெரியுது. அல்லேலூயா. இப்பயாவது கவலைப்படாதீங்க, தயவு செஞ்சு உங்கள் கவலையை நீங்கள் எடுத்துக்காதீங்க, உங்கள் கவலை கர்த்தர் கொடுத்துருங்க, கர்த்தர் பார்த்துப்பாங்க. அல்லேலூயா, ஆமென். அது மாதிரி நம்ம இங்கே பார்க்குறோம். அப்போ கர்த்தர் சொல்கிறத இங்கே சொல்கிறாரு. 13 நீ
நீ தூணுக்கு அபிஷேகம் செய்து எனக்கு ஒரு பொருத்தனையை பண்ணின பெத்தேலிலே உனக்கு தரிசனமான தேவன் நானே. இப்பொழுது நீ எழுந்து இந்த தேசத்தை விட்டு புறப்பட்டு உன் இனத்தாரில் இருக்கிற தேசத்திற்கு திரும்பி போ என்று சொன்னார் என்றான். அதற்கு ராகேலும் லேயாலும், எங்கள் தகப்பன் வீட்டிலே இனி எங்களுக்கு பங்கும் சுதந்திரமும் உண்டோ? அவரால் நாங்கள் அந்நியராய் எண்ணப்படவில்லையா? அவர் எங்களை விற்று எங்கள் பணத்தையும் வாயிலே போட்டுக்கலையான்னு கேட்குறா அவங்க 2 பேரும். ஐயோ சாமி, அவங்க 2 பேரும் என்ன சொல்கிறாங்க, எங்கள் அப்பா எங்களை விற்று தானே எங்களை வித்தாரில்ல அவங்ககிட்ட, நாங்களாம் அந்நியர் மாதிரி தானே இருக்கிறோம் அப்படின்னு சொல்லிட்டு அங்கே 15 வாயில் போட்டன்றாங்க. அது நமக்கு தேவையில்லை. 16 ஆகையால் தேவன் எங்கள் தகப்பனிடத்திலிருந்து எடுத்த ஐஸ்வர்யம் எல்லாம் நமக்கும் நம்முடைய பிள்ளைகளுக்கும் உரியது. இப்படி இருக்க தேவன் நமக்கு சொன்னபடியெல்லாம் செய்யும் என்றார்கள் அப்படின்னு 2 பேருமே சொல்கிறாங்க. அது கொடுத்தது எல்லாம் தேவன் நமக்கும் நம்ம பிள்ளைகளுக்கு தான். கர்த்தர் உங்ககிட்ட என்ன சொன்னாரோ அதை நீங்கள் செய்யுங்க அப்படி சொல்லிட்டு அவங்க 2 பேரும் அங்கே சொல்கிறத பார்க்குறோம். கர்த்தர் போ சொல்லிட்டாரு. ஆனால் லாபான் கேட்டால் என்ன பண்ணுவார், ஏதாவது ஒரு ரீசன் சொல்லி நிறுத்திடுறாரு இல்லையா? அது மாதிரி திரும்ப இவர்கிட்ட கேட்டாக்கா திரும்ப எதனா சொல்லி அனுப்ப மாட்டார். கர்த்தர் வேற போ சொல்லிட்டாரே அப்படி சொல்லிட்டு அவங்க மாமா எப்போ அது மாதிரி ஆட்டை மயிர் கத்திரிக்க போகிறாங்களோ அப்போ போகலான்னு ஒரு பிளானோட யாக்கோபு இருக்கிறாரு. அதே மாதிரி லாபான் போகிறாரு. அந்த டைமில் பிள்ளைகளை, வேலைக்காரனுகளை, ஆடு மாடு அவருக்குரியதை எல்லாவற்றையும் எடுத்துகிட்டு என்ன பண்ணிட்டாங்க, வந்துட்டாங்க. 3 நாளைக்கு அப்புறம் வராரு. ஆனால் அங்கேருந்து இவங்களை கண்டுபிடிக்க 1 வாரம் ஆனதுக்கப்புறம் தான் அங்கே யாக்கோபு கண்டுபிடிக்க முடியுது. நம்ம அப்படியே 29 பார்த்தாக்கா, உங்களுக்கு பொல்லாப்பு செய்ய எனக்கு வல்லமை உண்டு, ஆகிலும் உங்கள் தகப்பனாகிய தேவன் நீர் யாக்கோபுடைய நன்மையை அன்றி தீமை ஒன்றும் பேசாதபடிக்கு எச்சரிக்கையாயிரு என்று நேற்று ராத்திரி என்னோடே சொன்னார் அப்படின்னு சொல்கிறான். இப்போ கூட நான் உன்னை என்ன வேணாலும் செய்ய என்னால் முடியும், ஆனால் உங்கள் தேவன், உன் தகப்பனுடைய தேவன் என்னை ராத்திரி தரிசனத்தில் நன்மையை தவிர தீமை ஒன்றும் பேசக்கூடாதுன்னு என்னை எச்சரித்தார். அல்லேலூயா! என்ன மகிமையான காரியத்தை அங்கே செஞ்சுருக்காரு பாருங்க. கர்த்தர் நமக்காக பேசுகிற தேவன். தேவ பிள்ளைகளுக்கு திரும்ப திரும்ப நான் சொல்கிறேன், கர்த்தர் நமக்காக வழக்காடுகிற தேவன், கர்த்தர் நமக்காக பரிந்து பேசுகிற தேவன், கர்த்தர் நமக்காக துணை நிற்கிற தேவன். அதனால் தயவு செஞ்சு நீங்களே உங்களை பற்றி கவலைப்படாதீங்க, நீங்களே உங்களுக்காக பரிதாபப்படாதீங்க. எப்பவும் கர்த்தருக்குள்ளே சந்தோஷமாக இருங்க. அதெல்லாம் பாருங்கள், என்ன இந்த வசனத்தெல்லாம் படித்து தான் எனக்குள்ள அந்த பலன், உற்சாகம் எதா ஒன்றா உடனே இந்த வசனங்கள்லாம் ஞாபகம் வரும். இந்த மாதிரி வசனங்கள்லாம் இவனை ஜெபிச்சானா, என் மாமா என்னை துரத்திட்டு வரக்கூடாது, என் மாமா என்னை ஒன்றும் செய்யக்கூடாதெல்லாம் சொன்னானா இல்லையா? இது மாதிரி என் மாமா என் பொருளெல்லாம் திருடிக்கூடாதுன்னு கர்த்தர்கிட்ட சொன்னானா? இல்லை, கர்த்தரே சொல்கிறாரு இதெல்லாம். பாரு, அவன் பொருளெல்லாம் எடுத்துக்கினா அதை நான் பார்த்துன்னுக்கிறேன்றாரு. இங்கே என்ன சொல்கிறாரு, அவங்ககிட்ட நன்மை தவிர தீமை பேசக்கூடாது, எச்சரிக்கை. அதை யாக்கோபு சொன்னாரா, ஜெபிச்சாரா? அது மாதிரி இல்லைல்ல, கர்த்தரை எச்சரிக்கிறாரு. அப்போ நம்ம ஏங்க நம்மளை குறித்து கவலைப்படணும்? நம்ம ஃப்யூச்சருக்கு குறித்து கவலைப்படணும். நம்ம நினைவாக எப்போ இருக்கிறவர் நம்ம கர்த்தர் இருக்கும்போது நமக்கு என்ன கவலை? நம்ம ஃப்யூச்சர் அவர் தானே. அல்லேலூயா! இம்மட்டும் மகிமையாக சமாதானமாக வழி நடத்தின கர்த்தர் இனியும் நம்மளை மகிமையாக வழிநடத்த வல்லவர். அல்லேலூயா! ஆமீன். இந்த வசனம் தாங்க நம்மளை நம்ம இருதயத்துக்கு சமாதானம். இந்த வசனம் தாங்க நம்ம சரீரத்துக்கு ஆரோக்கியம். இந்த வசனம் தாங்க நம்மளை உயிர்ப்பிக்கிறது இல்லையா? தாவி சொல்வார், இந்த வசனம் மாத்திரம் எனக்கு இல்லாமல் இருந்திருந்தா என் துக்கத்திலே நான் மடிந்து போயிருப்பேனே. அப்போ இந்த வசனத்தெல்லாம் வச்சுட்டு துக்கமாக இருந்தால் நம்ம கர்த்தரை அவமானப்படுத்துகிற மாதிரி, நம்ம கர்த்தரை அசட்டை பண்ணுற மாதிரி, புரியுதுங்களா? அவர் மனசை நம்ம கஷ்டப்படுத்துகிற மாதிரி. தயவு செஞ்சு உங்களை குறித்து நீங்களே கவலைப்படாதீங்க.
உச்சந்தலையிலேருந்து உள்ளாங்கால் வரலையும் ஒவ்வொரு பார்ட்ஸும் நம்ம உடம்புல இருக்கிற தோலும் கர்த்தர் படைச்சுதுங்க. அவர் நம்ம பரம வைத்தியர். அவரால் என்ன ஒன்றாலும் பார்ட்ஸாக கழட்டி பார்ட்ஸை என்ன பண்ண முடியும்? ஃபிட் பண்ணி புதுசாக்க முடியும் நம்மளை. சரீரத்தை குறித்தோ சமாதானத்தை குறித்தோ ஃபியூச்சரை குறித்தோ தயவு செஞ்சு கவலைப்பட்டு கர்த்தரை அற்பமாக நினைக்காதீங்க. கர்த்தர் மனசு வலிக்கும் தேவனுடைய பிள்ளைகள் அப்படி நினைக்கும் போது. என்ன இவனை நம்ம மார்லையும் தோல்லையும் வச்சுன்னு இவனை சுமக்கிறோம். இவன் பார்த்தா பாரு நம்ம மேலே இருந்து நான் அவனையும் துக்கப்படுறான். அப்போ அவர் மனசு எவ்வளோ கஷ்டப்படும். அல்லேலூயா, ஆமென். அந்த தவறெல்லாம் இனி நம்ம செய்யக்கூடாது. நம்ம அல்லேலூயா, ஆமென். பாருங்க, அந்த அளவுக்கு எச்சரித்து சொல்கிறத நம்ம இங்கே பார்க்குறோம். நம்ம அப்படியே தொடர்ந்து படிச்சுட்டு வந்தாக்கா அவர் சொல்கிறார் எல்லா காரியத்தையும். நம்ம 55 வரலையும் இருக்குது. அதில் ராகேல் என்ன பண்ணுறா, அவங்க அப்பாவோட தெய்வத்தின் சொரூபத்தெல்லாம் எடுத்துகிட்டு வந்துடுறா. இது உண்மையாகவே ராகேல் திருடி எடுத்துகிட்டு வந்தது யாக்கோபுக்கு தெரியாது, யாருக்குமே தெரியாது. ஆனால் இவர் லாபான் கேட்குறாரு. ஒரு கோவமாக போய் தேடு, யார்கிட்ட கிடைக்குதோ அவங்கள கொண்டு வா அப்படின்னு சொல்லிட்டு கோவமாக இவர் சொல்கிறாரு. இவரும் போய் தேடுறாரு, எங்கேயும் கிடைக்கல. அவள் அது மாதிரி என்னால் எழுந்திருக்க முடியாதுப்பா, சாரி அப்படின்னு சொல்லிட்டு அது மேலே உட்காந்துக்கிறா. அவள் செய்கிறா. ஐயோ தெய்வமே, அது இவருக்கு கோவம் வந்துடுது யாக்கோபுக்கு. போய் லாபான் தேடி பார்த்து கிடைக்கல இல்லையா, கோவம் என்ன சொல்கிறாரு. அவங்க 38 இந்த 20 வருஷமாய் நான் உம்மிடத்தில் இருந்தேன். உம்முடைய செம்மறி ஆடுகளும் வெள்ளாடுகளும் சினை கழியவில்லை. உம்முடைய மந்தையின் கடாக்களை நான் தின்னவில்லை. பீருண்டதை நான் உம்மிடத்துக்கு கொண்டு வராமல் அதற்காக நான் உத்தரவாதம் பண்ணினேன். பகலில் களவு போனதையும் இரவில் களவு போனதையும் என் கையில் கேட்டு வாங்கினேன். பகலிலே வெயிலும் இரவிலே குளிரும் என்னை பட்சித்தது. நித்திரையை கண்களுக்கு தூரமாயிருந்தது. இவ்விதமாய் பாடுபட்டேன். இந்த 20 வருஷம் உடைய வீட்டிலே இருந்தேன். 14 வருஷம் உடைய 2 குமார்த்திகளுக்காகவும் 6 வருஷம் உடைய மந்தைகளுக்காகவும் உம்மிடத்திலே சேவித்தேன். 10 முறை என் சம்பளத்தை மாற்றினீர். என் பிதாவின் தேவனாகிய ஆபிரகாம் தேவனும் ஈசாக்கின் தேவனும் ஈசாக்கின் பயபக்திக்குரியவரும் என்னோடு இராமல் போனார். நீர் இப்பொழுது என்னை வெறுமையாய் அனுப்பிவிட்டிருப்பீர். தேவன் என் சிறுமையையும் என் கை பிரயாசத்தையும் பார்த்து நேற்று ராத்திரி உம்மை கடிந்து கொண்டார் என்று சொன்னான். அப்பொழுது லாபான் யாக்கோபுக்கு பிரதியுத்தரமாக, இந்த குமாரத்திகள் என் குமாரத்திகள், இந்த பிள்ளைகள் என் பிள்ளைகள், இந்த மந்தை என் மந்தை, நீ காண்கிற யாவும் என்னுடையவைகள். என் குமாரத்திகளாகிய இவர்களையும் இவர்கள் பெற்ற பிள்ளைகளையும் இன்று நான் என்ன செய்யக்கூடும்? இப்பொழுதும் எனக்கும் உமக்கும் சாட்சியா இருக்கும் பொருட்டு நீயும் நானும் உடன்படிக்கை பண்ணிக்கொள்ள கடவோம் என்றான். அப்பொழுது யாக்கோபு ஒரு கல்லை எடுத்து அது தூணாக நிறுத்தினான். பின்பு யாக்கோபு தன் சகோதரரை பார்த்து, கற்களை குவியலாக சேருங்கள் என்றான். அவர்கள் கற்களை எடுத்துக்கொண்டு ஒரு குவியலாக்கி மேலே போஜனம் பண்ணினார்கள். அப்படின்னு நம்ம பார்க்குறோம். அல்லாமலும் நாம் ஒருவரை ஒருவர் விட்டு பிரிந்த பின் நீ என் குமாரத்திகளை துயரப்படுத்தி அவர்களை அல்லாமல் வேறே ஸ்திரீகளை விவாகம் பண்ணீரானால் கர்த்தர் எனக்கும் உமக்கும் நடுநின்று கண்காணிக்க கடவர். நம்முடனே ஒருவரும் இல்லை. பார், தேவனே எனக்கு உமக்கும் சாட்சி என்று சொன்னபடியால் அது மிஸ்பா என்று பெயர் பெற்றது. இன்னும் லாபான் யாக்கோபை நோக்கி, இதோ இந்த குவியலையும் எனக்கு உமக்கு நடுவாக நான் நிறுத்தின தூணையும் பார். தீங்கு செய்ய நான் இந்த குவியலை கடந்து உன்னிடத்துக்கு வராதபடிக்கும், நீ இந்த குவியலை கடந்து இந்த தூணையும் கடந்து என்னிடத்திற்கு வராதபடிக்கும் இந்த குவியலும் சாட்சி, இந்த தூணும் சாட்சி. ஆபிரகாமின் தேவனும் நாகோரின் தேவனும் அவர்கள் பிள்ளைகளின் தேவனுமாய் இருக்கிறவர் நமக்குள்ளே நடுநின்று நியாயத்திருப்பாராக என்றான். அப்பொழுது யாக்கோபு தன் தகப்பனாகிய ஈசாக்கின் பயபக்திக்குரியவர் மேலே ஆணையிட்டான். பின்பு யாக்கோபு மலை மேல் பலியிட்டு போஜனம் பண்ணும்படி தன் சகோதரரை அழைத்தான். அப்படியே அவர்கள் போஜனம் பண்ணி மலையிலே ராத்தங்கினார்கள். லாபான் அதிகாலமே எழுந்திருந்து தன் குமாரத்திகளை முத்தம் செய்து அவர்களை ஆஸ்வதித்தான். பின்பு லாபான் புறப்பட்டு தன் இடத்துக்கு திரும்பி போனான் அப்படின்னு சொல்லி நம்ம பார்க்குறோம். இந்த ராகேலால என்ன ஆகுது, ஒரு அவன் அந்த தெய்வத்து மேல உள்ள பாசத்தால் எடுத்துன்னு வந்தாளா, இல்லை அதெல்லாம் வெறும் வெள்ளியும் பொண்ணுமா இருக்குதுன்னு எடுத்துன்னு வந்தாளா அப்படின்னு நமக்கு தெரியல. ஆனால் அது தப்பு
ராகேல் பண்ண ஒரு பெரிய தப்பு அப்படின்றது நமக்கு நல்லா தெரியுது. சொல்லிட்டு நீங்கள் வந்து 10 முறை என்னை மாற்றி மாற்றி என்ன பண்ணீங்க, என் சம்பளத்தை மாற்றுறீங்க. ஆனால் என்னுடைய ஆபிரகாம் தேவனும் என்னுடைய ஈசாக்கின் பயபக்திக்குரிய தேவன் என்னோட இல்லாமல் இருந்திருந்தான் நான் வெறும் கையாக போயிருப்பேனே. அதனால தான் என் தேவன் ராத்திரியே உங்ககிட்ட எச்சரிச்சிருக்காரு. அப்படியெல்லாம் என்ன பண்ணுறான், இது எல்லாத்தையும் பேசுகிறான். 49 லாபான் வந்து பெண்களுக்கு தகப்பனா இங்கே பேசுகிறான். என்ன பேசுகிறான் அப்படின்னா, பாரு, நம்ம ஒருத்தர் விட்டு பிரிஞ்சு போனதுக்கப்புறம் என் பொண்களை துன்பப்படுத்தி, என் பொண்ணுங்களை கஷ்டப்படுத்தி, என் பொண்ணுங்களை விட்டு வேறு யாரையும் நீ கல்யாணம் பண்ணக்கூடாது, கர்த்தர் தான் உனக்கு நடுவு நின்று நியாயம் செய்யணும் அப்படின்னு ஒரு தகப்பனா அங்கே யாக்கோபுக்கிட்ட கேட்குறது நமக்கு அங்கே தெரியுது. சமாதானத்தோட கூட்டின்னு போகிறத நம்ம பார்க்குறோம் இல்லைங்களா? ஆமேன். அதனால் நம்மளை வந்து பாதுகாக்கிறதும், நம்மளை விசாரிக்கிறதும், நமக்காக பரிஞ்சு பேசுகிறதும், நமக்காக சத்துருக்களை எச்சரிக்கிறதும் கர்த்தர் வேலை. அது நம்ம வேலை என்ன வேலை தெரியுமா? எந்நேரமும் கர்த்தரை துதிக்கணும், ஆராதிக்கணும், தேங்க்ஸ் சொல்லணும், அதுங்க சோத்திர பலிகளை ஏறெடுக்கணும். புரியுதுங்களா? இதுதான் நம்ம வேலை. எல்லாத்த விட அதிகமாக அவரை நேசிக்கணும். எல்லாரையும் விட அவரை நேசிக்கணும். இது மட்டும்தான் நம்ம வேலை. நம்ம சைடு செய்கிறது இது. அவர் சைடு என்ன செய்யணுமோ அதை செய்ய அவர் உண்மை உள்ளவர் மட்டும் இல்லை, சர்வ வல்லவரும் கூட. அல்லேலூயா, ஆமென். பரலோக பாதை என் இயேசு, பரலோக பாதை என் இயேசு, பரலோக பாதை என் இயேசு, பரலோக பாதை என் இயேசு.